ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 26வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சுன்ஜியை மறுபடியும் அவளோட பழைய ரூம்க்கு கூட்டு போனது மட்டும் இல்லாம அவ பழைய பொறுப்பையும் திருப்பி கொடுத்திருந்தாரு அந்த சின்ன மாஸ்டர். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல உடனே சின்ன மாஸ்டர் சுன்ஜியை பார்த்துட்டு ஏமா அவன் முகம் ஒரு மாதிரி மாறுது, உன்னை பத்தி யாராவது இங்க தப்பா பேசினாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு அரைஞ்சிட்டாரு. அத்தனை பேரும் சுன்ஜி கிட்ட இனிமே மரியாதையா மட்டும்தான் பேசணும், புரியுதா, ஒரு தலைவி அப்படின்னு. சுன்ஜிக்கு ஒண்ணும் புரியல. நீங்க ஏன் இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா திடீர்னு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அங்க சுன்ஜியோட மாஸ்டர் பெரிய மாஸ்டர் வந்துட்டாரு. மத்த எல்லாரையும் அங்க இருந்து வெளியே அனுப்புறாரு. சுன்ஜி கேக்குறா, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல மாஸ்டர். நேத்து வரை என் மேல கோமா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏன் என்கிட்ட நல்லா பேசுறாங்கன்னு புரியல அப்படின்னு சொல்ல, உன் உடம்புல ஒரு டாட்டூ இருந்தது இல்லம்மா, அதை அவங்க எல்லாம் பாத்திருப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சுன்ஜி சொல்றா. அவங்க இந்த லெட்டரை பத்தி ஏற்கனவே விஷயம் வெளியே வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தங்லி இருக்கான்ல, ஏற்கனவே காட் ஃபாதர்னு சொல்லிட்டு தங் மினிஸ்டர்னு ஒருத்தரை பத்தி சொல்லியிருந்தான்ல, அந்த மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டிருக்கான். ஒரு தடவை கூட ஒரு இளவரசி சின்ன வயசுலயே காணாம போயிட்டா, அந்த இளவரசியை கண்டுபிடிச்சு தரணும், அவளுக்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு டாட்டூ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்புறம் கூட தங்லி காப்பாத்தும் போது சுன்ஜியோட முதுகுல பாத்திருந்தானே, அந்த இளவரசி வேற யாரும் இல்ல சுன்ஜி தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு தங்லி அந்த மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த மினிஸ்டர் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி இங்க மாஸ்டருக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இதனாலதான் இங்க சுன்ஜி கிட்ட எல்லாரும் நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். சுன்ஜி எங்க வெளியே வந்து நிக்கும் போதே அங்க தங் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரே வந்துடுறாரு சுன்ஜியை கூட்டு போறதுக்காக. என் கூட வாமா அப்படின்னு சொல்ல சுன்ஜிக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு வெளியே போனா, அவளை கூட்டு போறதுக்கு ஒரு பெரிய பல்லக்கு, அவளை கூட்டு பாத்துக்கிறதுக்கு 10 வேலைக்காரங்க, அது மட்டும் இல்லாம அவளை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு நிறைய காவலர்கள்னு ஒரு பெரிய படையே நிக்குது வெளியே. சுன்ஜி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. வாங்க மேடம் அப்படின்னு அந்த தங் மினிஸ்டர் கூட்டு போறாரு, பல்லக்குல ஏறுங்கன்னு சொல்ல சுன்ஜிக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவளுக்கு சுத்தமா புரியல. அமைதியா எதை பத்தியும் யோசிக்க முடியாம ஒரு குழப்பத்தோடையே ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டு பல்லக்குல ஏறுறா. கு கரெக்டா அங்க வந்துடுறான். அவளுக்கு எத்தனையோ நாளா கஷ்டப்பட்டு இந்த வலையில ஆர்டர் பண்ணால அது இப்பதான் வந்திருக்கு. சரி ஓகே, நான் அப்புறமா சுன்ஜிட்ட கொடுத்துப்பேன் அப்படின்னு கு அதை மறுபடியும் உள்ளேயே வச்சுக்கிறான். இங்க தங்லி டாக்டர் தேடி வந்தான்ல, அவன் ஒட்டுமொத்த படையையும் கூட்டு வந்துட்டு, நம்ம பணி வீரன் இதான் அந்த டாக்டரோட வீடு, உள்ள போய் பாரு, நான் முக்கியமான வேலையை முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல தங்லி பாக்குறான். வாசல்ல என்ன விட்டு அவசரமா ஓடுற அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அது என்னது அப்படின்னு சொல்லும் போதே அந்த டாக்டர் வெளியே வராங்க. இது ஒரு பெரிய லேடியா இருப்பான்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணுதான் வந்துட்டு இருக்கா. ஷூயுவை என்கிட்ட கொடுக்க போறியா மாட்டியா அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் கொடுத்துடுற அப்படின்னு பணி வீரன் வேகமா தங்லி பின்னாடி போய் ஒளிகிறான். ஆமா ஷூயு யாரு அப்படின்னு சீயுன்னு கேட்க, பெரியவங்க விஷயத்துல நீ எதுக்கடா பேசுற, சின்ன பையன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் கூட சின்ன பொண்ணாதான் இருக்காங்க அப்படின்னு சீயுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ சின்ன பொண்ணு மாதிரிதான் இருப்பா, எனக்கே பெரிய பாட்டி வயசு ஆகுதுடா அவளுக்கு, உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு பணி வீரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இதை பார்த்துட்டு நம்ம தங்லியை பார்த்துட்டு அந்த டாக்டர் பொண்ணு, உன் முகத்தை பார்த்தா உனக்கு பயங்கரமான கஷ்டம் இருக்கும் போல, எப்படி நீ இன்னும் உயிரோட இருக்க, கையை காட்டு அப்படின்னு சொல்றா. தங்லி கையை நீட்டும் போது கையில இருக்கிற பிரேஸ்லெட் அந்த பொண்ணு பாத்துடுறா. அவன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறத தங்லியும் பாத்துடுறான். கண்டுக்காத மாதிரி அந்த பொண்ணு கையை தொட்டு பார்த்துட்டு, இவ்வளவு அடிப்பட்டா யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு கேட்க தங்லி சிரிக்கிறான். அந்த டாக்டர் உடனே ஷீஷியை கூப்பிட்டு அவ கையை பார்க்க, அவ கையில நிறைய அந்த கீரெல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அப்படியாக்காத, இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னே கூட வச்சுக்கோ, ஆனா எந்த மருந்தாலையும் ஒன்ன குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சிம்டம்ஸை மட்டும் வேணா சரி பண்ணலாம், ஆனா உன்னை முழுசா குணப்படுத்துறதுங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஷீஷி பயந்து போயிடுறா. ஏதாவது மருந்து இல்லையா அப்படின்னு கேட்க, ஒரு மருந்து இருக்கு, க்ளோயிங் எரிக்கல்னு அது பேரு சொல்லுவாங்க, அது மலை மேல எங்கேயாவது இருக்கும், அதை எடுத்துட்டு வரலாம், ஆனா அது எடுத்துட்டு வரேன்னு போன யாருமே இதுவரைய உயிரோட திரும்பி வந்ததே இல்ல, ஒருவேளை அது இருந்ததுன்னா உன்னோட வந்து வியாதியை கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணலாம்னு சொல்ல, ஷென்னு நான் போறேன் அப்படின்னு சொல்றான், ஜெயும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது ரொம்ப அசால்ட்டா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப ஆபத்தான விஷயம், அது மட்டும் இல்லாம அந்த மருந்து கிடைச்சாலும் இந்த பணி வீரன் இருக்கானே, அவன் என்கிட்ட ஷூயுவை கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் பாப்பேன்னு சொல்ல, யாரையா அந்த ஷூயுனா, ஒருவேளை ஏதாவது பெரிய புதையலா இருக்குமோ அப்படின்னு சீயூன்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க உள்ளவா அப்படின்னு தங்லியை மட்டும் கூப்பிட்டு இந்த டாக்டர் பொண்ணு உள்ள போயிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் இந்த டாட்டா இருக்காளே தப்பிச்சு அவளோட இடத்துக்கு வரா. அந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமா யாராலையும் வேட்டையாடப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா இந்த சாய் வரான், பிளாக் மார்க்கெட் ஓனர். அவங்கள பார்த்து டாட்டாவை பார்த்துட்டு பெரிய ஒரு வணக்கத்தை போட்டு, நான் தான் பிளாக் மார்க்கெட் ஓனர்னு அறிமுகப்படுத்திக்கிறான். அடடா நீயா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு டாட்டா கேட்டுட்டு இருக்கா. இல்ல உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபேவர் கேட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்க, உனக்கே ஃபேவர் வேணுமா, நான் என்ன பண்ணணும் சொல்லுப்பா அப்படின்னு டாட்டா கேட்டுட்டு இருக்கா. எனக்கு லூயனை பார்க்கணும், லூயனை தேடிதான் வந்தேன், இந்த இடத்துலன்னு பார்த்தா யாருமே இல்ல,
ஒரு பெரிய வேட்டையாடுதலே நடந்திருக்கும் போல. அதனாலதான் நீங்க சீக்கிரமா அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு என் கூட கொஞ்சம் கோத்து விடுறீங்களா, அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு சொல்ல, இங்க பாருப்பா, நீ பெரிய ஆளா இருக்கலாம், பிளாக் மார்க்கெட் ஓனரா இருக்கலாம், அதுக்குன்னு எங்களுக்குள்ள சில பர்சனல் விஷயத்தெல்லாம் எங்களால வெளியே சொல்லிக்க முடியாது, கொஞ்சமாவது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாஸ்டரை நான் பாக்குறதுக்கு காத்திருக்கேன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க, உங்களை மாதிரி ஒரு டீசென்டான லேடி கிட்ட நல்லா சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாய் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க தங்லி இந்த டாக்டர் பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவன் நேரா கிளம்பி மாடிக்கு வந்துடுறா. பரவாயில்லையே, இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு தானே, என்னோட ஸ்பெஷல் பவர் நீ கண்டுபிடிச்சிட்டு தானே அப்படின்னு தங்லி கேட்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்க எல்லாரும் மாதிரியும் நானும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆள்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டான தங்லி கேட்க, ஆமா நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியதான் செய்யும் அப்படின்னு சொல்ல, தங்லி சொல்றான், இல்ல நான் டிஎன் இடத்துல இருந்து வந்திருக்கேங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்ட கரெக்டா அப்படின்னு கேட்க, டிஎனா அப்படி ஒரு இடத்த பேர நான் கேள்வி கூட பட்டது இல்ல அப்படின்னு இந்த டாக்டர் பொண்ணு நடிக்க ஆரம்பிக்கிறா. தங்லி சிரிச்சுட்டே, அது ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய கடவுளோட ஆசீர்வாதம் இருந்த மக்கள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. ஆனா அந்த இடத்தோட தலைவர் திடீர்னு நான் கடவுள் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆபத்தான முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டாரு. அதனால அந்த இடமே ஒரு கட்டத்துக்கு மேல அழிஞ்சு போயிருச்சு. அப்புறம் இங்க இருக்குல்ல கூமோ அப்படின்னு ஒரு ஊரு, அந்த அரசாங்கத்தையே அந்த அழிஞ்சு போன டிஎன் நகரத்து மேலதான் கட்டினாங்க. சரி, அது கேட்கறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படின்னு தங்லி சொல்ல, ஆமான்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு சிரிச்சுட்டே போய் நம்ம தங்லியும் உட்காந்துடுறான். அம்மா உனக்குள்ள ஏதோ ஒரு கிறிஸ்டல் இதயம் இருக்குல்ல, அது யாரோடதுன்னு அந்த பொண்ணு கேட்க, அது என்னோட சீனியரோடது, ஃபாங்ஷாவோடது அப்படின்னு சொல்ல, அவரோடதா, அவர் இறந்து போயிட்டாரு, அவரை திருப்பி உன்னால உயிரோட கொண்டு வர முடியாது, இறந்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இறந்து போனவங்க வர மாட்டாங்களா, இது வரைய நடக்காதுன்னு சொல்றதெல்லாம் திருப்பி நடத்தி காட்டுறதுதான் என்னோட ஸ்டைலு, அதனாலதான் நான் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, அந்த பொண்ணு பாக்குறா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நீ இந்த இதயத்தை உன் உடம்புக்குள்ள வச்சுட்டு இருக்கியா, அதனால உன்னோட ஹார்ட் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு, உன்னோட ஓன் ஹார்ட். ஒருவேளை நீ அந்த பையனை காப்பாத்த முடிஞ்சு உயிரோட கொண்டு வர முடிஞ்சா கூட, நான் பிராங்காவே சொல்லிடுறேன், ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு, உன் உடம்பும் அவரோட இதயமும் அப்படிங்கறதால ஒண்ணு நீ பொழப்ப, இல்லனா உன் சீனியர் பொழப்பாரு, அந்த முடிவை நீ தான் எடுக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. உனக்கே வேற வழி இல்லையான்னு தங்லி பயந்து போய் கேக்குறான். எனக்கே வேற வழி இல்ல, நீ என்ன சொல்ற அப்படின்னு டாக்டர் கேட்க, சரி நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன் அப்படின்னு தங்லி சொல்லிடுறான். கொஞ்சம் நர்வஸா இருந்துட்டு இருக்கான். இங்க கோஸ்ட் ஒரு டிராமா போட்டுட்டு இருக்க, லூயன் அமைதியா நின்னு பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு டாடா போயிடுறா. டாடா முன்னாடி லூயன் வேணும்னே, அம்மா நீ எங்க போன, ஏன் இத்தனை நாளா ஆளை காணா, என்ன ஆனாரு கூட இருந்த பூஷு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க, எங்க 2 பேருக்கும் அடிபட்டுருச்சு, நாங்க 2 பேருமே ஒரு பள்ளத்தாக்குல விழுந்துட்டோம், எனக்கு ரொம்ப முடியாதனால இப்பதான் உடம்பு சரியாச்சு, இப்பதான் வந்தேன், ஆனா பாவம் பூஷுக்கு முன்னாடியே சரியா போயிடுச்சா, என் கையில சிக்காம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு லூயன் கேக்குறான். நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன் அப்படின்னு டாடா சொல்றா. கோஸ்ட் டான்ஸ் ஆடிட்டே இருந்தவன் திரும்பி பாக்குறான். லூயனா வெளியே போ சொல்லிடுறான். டாடா பக்கத்துல போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுதான் நடந்த உண்மை, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க லூயன் வெளியே போறான்ல, அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனை அட்டாக் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. எதையும் கண்டுக்காம லூயன் மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த கோஸ்ட் மார்க்கெட்டோட ஓனர் இருக்கான்ல, அவன் அங்க வந்துடுறான். என் பொறுமையை சோதிக்காத, எதுக்கு இத்தனை பேரை அனுப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அதுவா, எதுக்காக நீங்க வந்து அவசர அவசரமா வெளியே கிளம்பிட்டே இருக்க, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பிளாக் மார்க்கெட் ஓனர் கேட்க ஆரம்பிக்க, உனக்கு கொல்லாம விட்டுருக்கேன் போனா போதுன்னு அதுவே ஒரு பெரிய கருணை, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு லூயன் சொல்லிட்டு இருக்கான். ஓடி போறதா, நான் ஒரு பிசினஸ் ஓனர்ப்பா, நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட டீசெண்டா பேசணுமே பேசிட்டு இருக்கேன், அந்த மறுவாழ்வு மந்திரம் இருக்குல்ல, அது ஒட்ட பாத்து இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாவே வந்துட்டு இந்த பிளாக் மார்க்கெட் ஓனர் கேட்க ஆரம்பிக்கிறான். லூயன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்கிட்ட வந்து இதை கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்க, என்கிட்ட முக்கியமான ஒரு ஆள் தான் சொன்னாரு, தங்லி இருக்காருல்ல, அவர்தான் என்கிட்ட சொன்னாரு உன்கிட்ட இருக்காமே, அதை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு இவன் கேட்க பயங்கரமா கோவம் ஆயிடுறான். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு லூயன் திட்ட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, தங்லி தானே உனக்கு முக்கியம், தங்லி எங்க போயிருக்கா நான் வேணா சொல்றேன், அப்போ நான் வந்து இந்த மறுவாழ்வு மந்திரத்தை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, தங்லி எங்க அத சொல்லு அப்படின்னு லூயன் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்லி வந்து என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு பாக்குறதுக்காக டாக்டர் தான் மறுபடியும் வரா. வந்துட்டு தங்லி உள்ளதான் இருக்காரு, அந்த மருந்து விஷயத்தை பத்தியும் வெளியே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. தங்லி சோகமா ரூம்ல உட்காந்துட்டே இருக்கான். கையில இந்த சீனியரோட பொம்மையை வச்சு பாத்துட்டு இருக்கான். சீனியரை காப்பாத்துறதா அவனை காப்பாத்திக்கிறதான்னு அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப நடுவுல ஷென்னு வந்து உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டு உட்காந்துட்டு, எதை பத்தி யோசிக்கிற அப்படின்னு கேட்க, இல்ல நிறைய கெட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறேன்னு தங்லி போய் சொல்றான். நீ ரொம்ப பயந்து போய் தானே இருக்க அப்படின்னு ஷென்னு கேட்க, வர வர உனக்கு ரொம்ப அறிவு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். சாவ பத்தி எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஷென் உடனே, எப்படியாவது நான் என் காதலிய மறுபடியும் செத்து பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் அவளுக்காக செய்யணும், அதுக்காக தான் இப்ப உயிரோட இருக்கேன்னு சொல்ல, ஆனா நீ எப்படி, நான் அந்த மாதிரி கிடையாது, உயிரோட இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைப்பேன், ஏன்னா உயிரோட இருக்கும் போது தான் நம்மளால நிறைய விஷயத்த செய்ய முடியும், செத்து போயிட்டா செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஷென்னு பாக்குறான். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு வேலைக்கு
வேலைக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நானும் சரி செய்யணும் சரி நாங்க காதலிச்ச பொண்ணுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஆனா நீ அப்படி கிடையாது, ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு சொல்ல உனக்கு இன்னைக்கு வாய் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு ரொம்ப கம்மியா பேசுற, அதான் நான் சேர்த்து பேசுறேன் அப்படின்னு ஷென் அவனை கிண்டல் பண்றான். கரெக்டா அப்போ ஷீஷி வரா கையில சாப்பாடு பெட்டியோட. தங்லி அவளையே சிரிச்சு பாத்துட்டு இருக்க. சாப்பாடு பெட்டியை அங்க வச்சுட்டு பாய் சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு ஷென்னு சொல்லிட்டு, முன்னாடி நீ எவ்வளவு அவகிட்ட பயப்படுவ, ஆனா நீ இப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இல்லாம ஜாலியா இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கா பயமா அப்படின்னு தங்லி கேட்க, நீ யாரை பார்த்தும் பயப்பட மாட்டதான், ஏன்னா எல்லாருமே உன் முன்னாடி பவர்ல கீழே அப்படிங்கறதால. ஆனா எப்பவுமே ஷீஷியை பார்த்து நீ ஒரு கவனமாவே இருந்துட்டு இருப்ப, அந்த பயம் உனக்கு இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்ல, முன்னாடி அவ லூயன் ஆளா இருப்பாலும் நான் நினைச்சேன் அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். பாத்தியா, முன்னெல்லாம் நீ என்ன காரணம் நான் கிண்டல் பண்ணா கூட அதுக்கு பதில் சொல்ல மாட்ட, உன் மனசுல இருக்கிறத அப்படியே வச்சிட்டு இருப்ப. நீ எப்ப எனக்கு பதில் சொல்லி உன்னை நிரூபிக்கணும்னு நினைச்சியோ அப்பவே நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்றான். தங்லி சிரிக்க ஆரம்பிக்கிறான். தங்லி அவ வச்சுட்டு போன சாப்பாடு எடுத்துட்டு வந்து, இப்படிதான் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடணும், உங்களுக்கு காயம் பட்டா மருந்து போடணும், அடுத்தவங்களுக்காகவே அவ வாழ்ந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, அதுலயே அவ சந்தோஷமா தான் இருக்கா. உன்னோட என்னோட அவ ஹாப்பியா தான் வாழ்றா அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தங்லி கேட்க, அவளுக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஒருத்தங்களுக்கும் லைஃப்ல என்ன ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஷென்னு சொல்ல, நான் அந்த மாதிரி கிடையாது, அவ தியாகம் பண்ணலாம், எனக்கு தியாகம் பண்ண பிடிக்காது அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, அக்ரிமெண்ட்டை மறந்துடாத, லூயனை கொல்லணும், அவன் சாகுற வரைய அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். தங்லி அடுத்த நாள் காலையில இன்னும் குழப்பத்திலே இருக்கான். ஷீஷி உள்ள ஓடி வரா. கல்லு எங்க போனான்னு தெரியல, காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்ல, சியும் சொல்லிட்டு இருக்கான், மருந்து எடுக்கணும் நானும் ஷென்னும் பேசிட்டு இருந்தோம், ஒருவேளை நம்ம தங்லிக்காக மருந்து எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் தேட போறேன் அப்படின்னு சியும் கிளம்புறான். தங்லி உடனே நீ இங்கே இரு ஷென், நீ பக்கத்து போய் தேடு, மலை மேல ஏறி தேடுற வேலையை நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, அவனை எப்படியாவது கூட்டு வந்துடலாம் தங்லி கிளம்புறான். தங்லி கிளம்பி அவனை தேடிட்டு மேல போயிட்டே இருக்கும் போது லூயன் நேரா பேச்சை கேட்டு இங்க வந்துடுறான். அதான் ஏற்கனவே சாய் சொல்லி விட்டுட்டான்ல, நீ கூட டீல் பண்ணிக்க முடியாம கஷ்டப்பட்டல, இப்ப அந்த சின்ன பையன் மலை ஏறான் அவளை தேடி வந்துட்டல்ல அப்படின்னு பக்கத்துல லூயன் வந்து பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த அல்லக்கை பொண்ணு அங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும் போது ஷென் அங்க வந்துடுறான். உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அவ கூட சண்டை போடுறான். அல்லக்கை பொண்ணுக்கும் ஷென்னுக்கும் ஒரு பக்கம் சண்டை நடக்குது. தங்லியும் இன்னொரு பக்கம் நம்மளோட லூயனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அதே நேரத்துல இந்த குட்டி பையன் போயிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு, ஹை நான் கல்லை கண்டுபிடிச்சிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, உனக்கு நம்ம சீனியரோட இந்த பையன் உனக்கு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கடுப்பாயிட்டு இப்ப வேகமா லூயன் இருக்கான்ல அந்த பையனை கீழே தள்ளி விட்டுறான். அந்த பையன் மலையோட உச்சியிலிருந்து கீழே விழுந்துட்டு இருக்க போக தங்லி வேகமா போய் அந்த பையனை அவனோட ஷால் அப்படியே போட்டு இழுத்து மலை மேல இறக்கி விட்டுறான். ஆனா தங்லி உள்ள விழுந்துட்டு இருக்கான், லூயனும் உள்ள விழுந்துடுறான். ரெண்டு பேரும் விழுந்துட்டே இருக்காங்க. ரொம்ப அப்படியே அடி பள்ளத்தாக்குக்கு போயிடுறாங்க. புடிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தங்க மாட்டிட்டு நிக்க தங்லி சொல்றான், முட்டாள்தனமா பண்ணாத, நம்ம உள்ள போயிட்டோம்னா நம்மள யாரால எப்படி காப்பாத்த முடியும்னு கூட தெரியாது, இந்த பாதாளம் எங்க முடியுதுன்னே தெரியல, அப்படியே நில்லு அப்படின்னு சொல்ல, உடனே லூயன் பாக்குறான், நீ செத்து போனா எனக்கு அது போதும்டா அப்படின்னு. அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஷாலை இழுத்து விட்டுற தங்லி ஆனா மாட்டிக்கிறான். லூயன் ஒரு பக்கம் கையை பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க, தங்லி அவனை எப்படியாவது மேல தூக்கி ஒன்னும் ட்ரை பண்றான். ஆனா சுத்தமா முடியல. லூயன் ஆனா கை தவறி கீழே விழுந்துடுறான். தங்லி வேகமா அவனும் விட்டுட்டு லூயனை காப்பாத்துறதுக்கு உள்ள போறான். ரெண்டு பேரும் கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. தங்லி தான் ஆளா எந்திரிக்கிறான். லூயன் அடுத்து எந்திரிக்க, தங்லி உடனே ஏஞ்சிட்டியா அப்படின்னு கேட்க, மறுபடியும் என்கிட்ட கருணை காட்டுற மாதிரி நடிச்சு மறு உயிர் மந்திரத்தை வாங்கலான்னு பாக்குற, கரெக்டா ஏன்னா அப்படி பண்ற, இப்ப நீ என்கிட்ட மாட்டிட்டு இருக்க, நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு லூயன் சொல்லிட்டு இருக்க, இவனை பொய்மா காப்பாத்துறதுக்கு நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு தங்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து ஏனாக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.